எப்படி அன்றைக்கு இந்த படகுல ஏறிக்குங்க, இந்த போட்டில் ஏறிடுங்க, இந்த பேழைக்குள்ளே போயிருங்க. அது போட்டில் பேழை, அந்த பேழைக்குள்ளே போயிட்டுங்க நோவா கிட்ட சொல்லிட்டார். நோவா நம்பி உள்ளே போயிட்டாரு. அப்படியே தண்ணியில் போகுது. உள்ளே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்களாம் செத்து போகிறாங்க, எல்லாம் கத்துறாங்க. ஆனால் கத்தர் அப்படியே பாதுகாத்து கொண்டு வந்து அந்த மலையின் உச்சியிலே கத்த நிறுத்திட்டு சொல்கிறாரு, கதவை திறந்து இப்போ நீங்கள் போங்க. அல்லேலூயா. அப்படிதான் கத்தர் 5 மாதத்துக்கு மேலே நம்மளை கத்தர் அதிசயமாய் நடத்தி இந்த 6வது மாதத்தை கத்தர் திறந்து இது உங்களுக்காய் ஆசீர்வாதமாய் மாற்றிருக்கிறார் என்று நான் ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதனால் இதுவரை நடந்தவைகள் சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க. இதுவரை நடந்ததெல்லாம் நடந்தது. கத்தர் நடத்தினார். நடத்தினால்தான் நடந்தவைகளை நான் சமாளித்திருக்கிறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க மேடம், சிஸ்டர் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. இதுவரை அவர் என்னை நடத்தினபடினாலே நடந்தவைகளை எல்லாம் சமாளிச்சிருக்கிறேன். ஒருத்தருடைய மைக் கொடுத்து சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னா எல்லாம் கதையை சொல்வீங்க. என்ன தெரியுமா, எவ்வளோ பெரிய பிரச்சனையா, படுத்த படுக்கையாவே இருந்தையா, இதுவாச்சியா, அவன் இதை பண்ணையா. அப்ப நடத்தினார். ஆமென். இன்னைக்கு நடத்துகிறார். ஆமென். இப்போதான் அந்த 1ஆம் தேதி திங்கக்கிழமை தோங்கின மாதிரி இருந்துச்சு. 5-6 நாள் முடிச்சு 7ஆம் தேதிக்கு வந்துட்டோம். அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் தொடங்கிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. நீங்களாம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, நான் கூட ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். இதுவரை நடத்தினார், நடத்துகிறார். ஆனால் நாளைக்கு ஒரு காலம் ஒன்று இருக்கு இல்லையா? There's a season tomorrow. There's something that is there tomorrow. நாளைக்கு ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தர் சொன்னவுடனே நடத்துவேன். அல்லேலூயா. அதில் ஒருவேளை சவால் இருக்கலாம். நம்ம 4C பண்ணாத சிலது வரும் இல்லையா? நம்ம 4C பண்ணாத, நம்ம பார்க்காத சிலது திடீர்னு வரும். 2019 முடிவிலையோ இல்லை 2020 துவக்கத்திலையோ, அந்த ஆண்டுடைய துவக்கத்திலையோ யாருமே நினைக்கல திடீர்னு மார்ச் மாதம் எல்லாத்தையும் மூடிடுவாங்க. ஆனால் கர்த்தர் மகா வறட்சியான காலங்களும் நம்மை நடத்துவார். ரொம்ப அழகாக இருக்குது. 58ஆம் அதிகாரத்தில் ஏசியாவில் வாசிக்காதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய முறை. மகா வறட்சியான காலங்களிலும் என் ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்கி இனி எலும்புகளை நினமுள்ளதாக்கி, இல்லை எலும்ப ஸ்ட்ரென்த் ஆக்கி, எலும்பு என்ன பண்ணுவார், நிற்கிறதுக்கு பேலனை தந்து, கரங்களை தூக்குறதுக்கு கத்தர் பேலனை தந்து, ஓடி ஆடி வேலைகளை செய்கிறதுக்கு கத்தர் பேலனை தந்து என்னை கத்தர் போஷித்து கொண்டே இருப்பார். நித்தமும் நடத்துவார். சொல்லுங்க, நித்தமும் நடத்துவார். நாளைக்கு யாருக்கு ஏதாவது சவால் இருக்குதா? கேள்வி கேட்டேன். நாளைக்கு யாருக்காவது ஏதாவது சவால் இருக்குதா? ஏதாவது சந்திக்கணுமா? ஏதாவது விஷயம் நடக்கணுமா? பயப்படாதீங்க. நாளைக்கு இல்லையா, ஜூலை மாதம் தான் இப்படி ஒரு காரியம் இருக்குது, கவலைப்படாதீங்க. இதுவரை நடத்தினவர், அதனால தான் அப்படி பாடணும் இல்லையா? இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். இதுவரை சொல்லுங்களேன், இதுவரை என்ன பண்ணியிருக்கிறாரு? நடத்தி நன்மை செய்திருக்கிறார். ஆமென். ஏன் எல்லாம் திருந்தணும் சொல்லணும், உங்களுக்கு தெரியாதில்லை, நம்ம மறந்துடுறோம். சர்வீஸில் வந்து உட்காந்தோடனே நம்ம எதையாவது யோசிப்பான். பிசாசு இதை போட்டு நோண்டிகிட்டே இருப்பான், நோண்டிகிட்டே இருப்பான். எதை நோண்டுவான் தெரியுமா? எதையாவது ஒன்று சொல்லுவான். ஃபீஸே கட்டலை, நீ இதையே பண்ணவே இல்லை, சும்மா இப்படியே தேட்டே இருக்கிற, என்ன நடந்துச்சு? சும்மா அவன் சொல்லுவான், வாய மூடு, நீ இப்போ அதெல்லாம் கவனிக்காதுன்னுவான். நீ என்ன தெரியுமா சொல்லணும்? அட பைத்தியம், நீ போ, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, என்னை கடவுள் நடத்தி இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடவே மாட்டார். அது அக்கினி சூளையாக இருந்தால் கூட கர்த்தர் என் கூடவே நடப்பார், நான் அதில் ஜெயமாக இருப்பேன், நான் ஆரம்பித்திருக்கிறதை முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். உனக்குள்ள தரிசனம் கொடுத்தவர் ஒரு நாளும் மறிக்கவில்லை, அவர் மறிக்காத வரையில் உன் தரிசனம் மறிக்காது. ஆமென். ஆண்டவருக்கு மரணமே இல்லை, நம்புறீங்களா? ஆமென். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கு முடிவே இல்லாத ராஜ்யம். அப்போ அவரே முடியாத போது நமக்குள்ளே இருந்தார்னா எப்படி முடியும்? காரியம் முடியவே முடியாது. அல்லேலூயா. ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு இல்லை, இதுதான் ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லும்படிக்கு ஏவின காரியங்கள். நான் இந்த 1ஆம் தேதி துவங்கி, இந்த 1ஆம் தேதி காலையிலும் நேற்று சாயங்காலத்திலும், இந்த முதல் ஆராதனை, நீ காலைல முதல் ஆராதனையிலும் நான் பேசி கொண்டிருக்கிற இந்த காரியங்களை தொடர்ந்து உங்களோடு கூட ஆண்டவர் பேச உதவி செய்வாராக. ஆமேன். கர்த்தர் கிருபையாய் அளவற்ற கிருபையில் நம்மை நடத்தி, கடந்த மாதத்தில் உங்களோடு சொன்னேன், நீங்கள் அழாதீங்க, சத்தெல்லாம் போட்டு என்ன பண்ணாதீங்க, அங்கலாய்க்காதீங்க,
உங்களுடைய எல்லா பிரயாசத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் பலனை தருவார். மனுஷ வாழ்க்கை பதறுகிற வாழ்க்கை. எல்லாரும் பதறுவாங்க. ஏதாவது நீ போய் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும் போதே ஏதாவது ஒரு கேட்டுச்சுன்னா உடனே நமக்குள்ளே ஒரு அங்கலாய்ப்பு வந்துடும். ஆண்டவர் நான் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீ என்னை நம்பும் பொழுது அதை ஃபோக்கஸ் பண்ணு. மற்றதை போட்டு என்ன பண்ணிக்காத, மனசை போட்டு உழைப்பிக்காத, குழப்பாத. நான் உனக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன். இல்லையா? ஜபங்களுக்கு பதில் தான் வருமா அப்படின்னு ஒருவேளை நீங்கள் அங்கலாய்ச்சிங்கன்னா நிச்சயமாய் பதில் வரும். ஆமென். ஜபத்திற்கு பைபிள் வாஸ்தவம் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க இல்லையா? அண்ணால்னு ஒரு அம்மா இருந்தாங்க. தேர் வாஸ் a lady called Hannah. நம்ம பேர் அண்ணான்றதுக்கு ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த அம்மா ஒரு நாள் அந்த அம்மா ஜபத்துக்கு போவோமா. எதுக்கு போவோம்? தன் சொந்த காரியம், தனக்கு ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று தேவ சமூகத்தில் போயிட்டு ஆலயத்தில் கேட்கும். அப்போது சுற்றி இருக்கிற அவருடைய உறவுகள், அவங்க அக்காக்காரி ஒருத்தி இருந்தா, பைபிளில் அது வேறு மாதிரி எழுதியிருக்குது, போட்டியாகவே இருந்தா வாழ்க்கையில். அவள் ஒரு நாள் உட்காந்து கிண்டல் பண்ணுவாள். பெருசாக ஜெபம் பண்ண போது இதுக்கு ஒரு நாளும் ஒரு பதிலும் வரல. நான் ஒன்றுமே பண்ணல, எனக்கு எல்லா பதிலும் வருதுன்ற மாதிரி என்ன பண்ணுவாள், சுட்டி காட்டி கொண்டே இருப்பாள். சுற்றி இருக்க ஊரார் என்ன பேசினான்னு எழுதப்படவில்லை. ஆனால் தன்னுடைய ஜெபத்தினுடைய தீவிரத்தை அவள் விடவே இல்லை, ஜெபித்து கொண்டே தான் இருந்தாள். பாஸ்டரே, ஏலி பாஸ்டரே அங்கே இருக்கிறார் சர்ச்சில். அவரே ஒரு நாள் யோசிக்கிறார், இந்த அம்மா வந்து போதே, ஏன்னா டெய்லி எதையாவது வந்து மொழிகிட்டே போகுது, ரொம்ப நேரம் உட்காந்து ஜெபிக்குது, என்ன பண்ணுது? ஒரு நாள் அவருக்கே சந்தேகத்தில் யோசித்து கேட்குறேன்னம்மா, ஏன்னா குடிச்சு கிறிஸ்து வந்துடுறியா? டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து பண்ணுறியா? பைபிள் வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துலேயே இதெல்லாம் இருக்குது. அவர் சொல்கிறா, இல்லையா, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, ரொம்ப பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஒன்று தெரியும், கடவுளுடைய சமூகத்தில் வந்து நான் கேட்டேன்னா அவர் நிச்சயமாக பதில் தருவார்னு வீட்டில் இருக்கிறத காட்டிலும் கடவுளுடைய சமூகத்தில் வந்து ஆலயத்தில் இருக்கிறேன், என் பாரத்தெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார், அப்படியா, நீ பயப்படாத, உனக்கு இந்த ஆண்டவர் உதவி செய்வார். வரவேளை வீட்டுக்காரன் திருப்திப்படுத்தி அனுப்புகிறார். நீ ஏமா அழுகுற? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா, புள்ள இல்லைன்றதுக்கு எதுக்கு அழுதுட்டு இருக்கிற? அழாத. அது சொல்கிறது அவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார் அந்த அதிகாரத்தில் இருக்கிறது. நான் தான் 10 பிள்ளைக்கு சமமாச்சே, நான் உன்னை எல்லாத்துலேயும் பிள்ளை மாதிரியே பார்த்துக்கிறேன், புருஷ மாதிரி கூட இல்லையே அப்படின்னா அந்த அம்மா அடுத்துலேயும் திருப்தி ஆகலை. சில நேரங்களே நல்ல வார்த்தைகள் நமக்குள்ளே வந்து சரி ஜெபம் பண்ணுறதை விட்டுலாம்னு நினச்சாலும் ஜெபத்தை விடாதீங்கன்னு தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ எதிர்பார்க்கிற காரியத்தை ஜெபத்தில் கேட்கிறதை சொல்லுங்க. நம்ம சபையில் பேசுவீங்களே, வாயை திறந்து பேசுங்களேன். இங்கே யாருன்னா ஊமையாக இருக்கிறீங்களா? பேச தெரியாதுங்க யாருன்னா இருக்கிறீங்களா? சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்கள், ஜெபத்தை விடவே கூடாது. ஏன்னா நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளவே மாட்டார். சொல்லுங்கள், அண்ணாளுடைய ஜெபத்திற்கு ரொம்ப அழகாக பதில் வருது. அதனால தான் அழகாக சொல்கிறா. அதே அந்த அதிகாரத்தில் இது என்னுடைய பிரசங்கத்தினுடைய முக்கியம். அது நான் பேசலை, ஆனாலும் என்னுடைய இருதயத்தில் இந்த காலையில் ஏவப்பட்டு உங்களோடு சொல்கிறேன், உடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பலன் வரும். There is no prayer unanswered. எந்த ஒரு ஜெபமும் பதில் வராதது இருந்ததே இல்லை. 3வது தலைமுறையாய் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். முதல் தலைமுறையில் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. தாத்தாலாம் ஊழியம் செய்யும்போது ஏதோ பண்ணுறாங்கன்னு நினச்சிருந்தோம். 2வது தலைமுறையில் இது ஒரு சபை. எங்கள் அப்பாவுக்கு கூட இருக்கணும்னு தான் நினச்சி நான் இருந்தேனே தவிர ஆண்டவரை முழுமையாக அறியாத காலங்கள் போனது. தகப்பனார் மறித்து எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துட்டு அடுத்த வாரம் அவர் இறந்து போயிட்டாங்க. முதல் வாரம் இந்த வாரம் ஆர்டினேஷன் பண்ணி அடுத்த வாரம் 1 ஆராதனை நடத்தி அடுத்த வாரம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஏன்னா அதுக்குன்னா போய் ட்ரைனிங்லாம் போயிருந்தேன், நிறைய வேதாம கல்லூரியில் அங்கங்கே படித்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் காரியங்கள் ஜெபத்திற்கு. ஆனால் என் தலைமுறையாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம், அந்த நாட்களில் இருந்து கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால் நான் தைரியம் கொண்டு இன்றைக்கு சொல்லுவேன், உடைய ஒரு ஜெபத்திற்கும் பதில் வராமல் போகாது. எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் தருவார். நம்புகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? யாரெல்லாம் நான் சொல்கிறது என்னோட கூட நம்பி சொல்கிறீங்க? எல்லா ஜெபத்திற்கும் பதில் வரும். Every prayer will be answered. There is no unanswered prayers. There is nothing that the Lord shut his ears. காதுகளை மூடிக்கிட்டு சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வீட்டில் என்ன நீங்கள் ஜெபம் பண்ணாங்க, வீட்டில் இருக்கிறவங்க புருஷன் கூட என்ன நீ சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிட்டுக்கிற, மெல்ல ஜெபம் பண்ணு, காது எரிச்சலாகுது அப்படின்னு சொல்லுவாங்க.
நான் கர்த்தர் அப்படி சொல்கிறவரே இல்லை. ஆமென். அண்ணாலை போல் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்குது இல்லை? நிறைய உதாரணங்களில் அண்ணாளுடைய உதாரணம். அப்போது கடந்த மாதங்களில் இதே தான் உங்களிடத்தில் தீர்வாய் சொன்னேன். எவ்ரி எஃபர்ட், எவ்ரி ப்ரேயர் வில் பி ரிவார்டட். உன் ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. உன் பிரயாசத்திற்கு நிச்சயமாய் பலன் வரும். இல்லையா? அதனால தான் நான் ரொம்ப தீவிரமாக இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டுகிட்ட ஒரு நாளும் சோர்ந்து போகிறதுக்கு சோறு வரும், பலவீனமாக தான் இருக்கும் இல்லையா? மனுஷ சரினர் தானே. ஆனாலும் நான் ஆண்டவரை சொல்வேன், எனக்கு தெரியும் இதில் எடுக்கிற பிரயாசத்துக்கு கர்த்தர் பலனை தருகிறார். ஆனால் பெரிய பெரிய பலன்கள் காத்திருக்கிறது. இல்லையா? முதல் ஆராதனையில் ஃபுல்லாக இருந்துச்சு, இடம் இல்லை. இன்றைக்கி திடீர்னுட்டு முதல் ஆராதனை ஃபுல்லாகிடுச்சு. திடீர்னு மாதிரி ஒரு சின்ன ஒரு சுச்சுவேஷன்லாம் மாறிடும். அப்படி இந்த ஃபஸ்ட் வீக்கெலாம் அப்படிலாம் ஆகிடும் இல்லையா? அங்கங்கே இடம்லாம் எல்லாமே கூட்டு வந்து அங்கெல்லாம் உட்கார வச்சுட்டாங்க, நாற்காலி தேடுறாங்க, அப்படிலாம் இருக்குது. ரெண்டாவது ஆராதனை பரவாயில்ல, இன்றைக்கி அடுத்து ஒரு ஆராதனை இருக்குது. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறோம், பெரிய விசாலமான இடத்திற்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆண்டில் அதை தர்றாரு, தாமதிக்க மாட்டார். சொல்லுங்கள் தாமதம். நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், என் கூட இருக்கிறவங்க சொல்லுங்கள், நம்புறவங்க சொல்லுங்கள், தாமதம் பண்ண மாட்டார். ஒரு டெமோ கொடுத்தாரு போன வருஷம் கடைசியில். நமக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? ஒரு அழகான டெமோ கொடுத்தார். டெமோன்னு தெரியுமா? அந்த இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணோம்? வருஷத்தினுடைய கடைசி 3-4 நாட்கள் என்ன பண்ணோம்? நல்லா அங்கே கொண்டாட ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டருக்கு சித்தமானால் நிச்சயமாக அந்த இடத்தையே நமக்கு தந்துடுவார். ஆமென். நல்ல சந்தோஷமாக எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஜெபம் பண்ணி தான் நிறைய பேர் என்ன போட்டு நெருக்கி கேட்குறாங்க, என்னப்பா பேசுனியா, என்னாச்சு, கேட்டிங்களா? நான் சொன்னேன், போயிட்டு எந்த மனுஷன்ட்டே போய் நான் கையேந்தி நிற்க மாட்டேன். கர்த்தர் தருகிறதை கர்த்தர் எனக்காக தருவார். பக்கத்து இடத்த போய் அட்வான்ஸ் பண்ணி எவ்வளோ பிரயாசப்பட்டோம். ஆனால் அது அந்த ஜபம் ஒரு பெரிய மூவுக்காக கர்த்தர் செஞ்சுருக்கிறார். இல்லையா? அந்த அந்த ஜபம் எதற்காக? இன்னொரு பெரிய அசைவுக்காக, இன்னும் விசாலத்துக்காக கர்த்தர் அதையும் நம்ம அந்த ஜபத்தையும் கர்த்தர் தள்ளலை. என்னோட ஜெபித்தவங்களுக்கு நிறைய பேர் கேள்விக்குன்னா பெருசாக ஜபம் பண்ணுவோம், எவனோத்த காம்பவுண்ட் கட்டிக்கிட்டு அது எதையோ பண்ணிட்டு கிடக்குறாங்க. அந்த ஜபம்லாம் பதிலாக தான் மாறா. நீங்கள் பார்ப்பீங்க அடிக்கடி எனக்கு கர்த்தர் காமிப்பார் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் நிச்சயமாக இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த காலையில் நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், சில விரக்திகளோடு கூட சில ஏதோ சர்ச்சுக்கு போகணும், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாச்சே, சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம், ஆலயத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை வந்திருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற விசாரங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கிற அங்கலாய்ப்புகள், கவலைகள் உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், ஆண்டு இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து தொடர்ச்சியாய் சொல்லும்படிக்கு ஏவின வார்த்தை இதுதான். யோபின் புஸ்தகத்தில் இந்த யோபு என்ற இந்த மனுஷனை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனக்கு இந்த காலையில் யோபை பற்றி மாத்திரம் இல்லை, நான் யோபுனுடைய புஸ்தகத்திலேருந்து அதை நான் அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறபடினாலே யோபுடைய வாழ்க்கையை சற்று தெரிந்தவர்களாக இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது உங்களுக்கு அது வசதியாக இருக்கும். யோபு எப்படிப்பட்டவர் என்றால் என்ன கவனிங்க. ஏன்னா நான் சொன்னாலே எப்பயும் நம்ம 2-3 கூட்டம் இருக்கிறாங்க. நல்லா பைபிள் தெரிஞ்சவங்க இருப்பீங்க, நிறைய முறை கேட்டவங்க இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் அப்பப்போ இந்த மாதிரி கேட்குறவங்க இருக்கீங்க. ஒரு சிலர்லாம் புதுசாகவே இப்போ தான் முதல் முறையாக இப்படி கேட்கும் போது எல்லாருக்குமே இது புரிய வேண்டும் என்று நான் அடிக்கடி என்ன பண்ணுறது, முயற்சி எடுக்கிறது. போதர், பாஸ்டர், சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய சவால். சுவிசேஷ கூடனா நேராக ஏசாமி சொல்லிடலாம். இப்போ சர்ச்சுக்கு வரவங்களுக்கு 3 குரூப்பும் வரோம் இல்லையா? அப்போது யோபை பற்றி தெரியாதவர்கள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பயங்கர செல்வந்தனாய் வாழ்ந்த ஒரு மனுஷன், எல்லா ஆஸ்திகளும் பாஸ்திகளையும் வைத்துக்கொண்டு, இன்றைக்கி நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும், இல்லை ஒரு பெரிய பணக்காரனை பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தார். ஆனால் ஒரு நாள் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாம் இழக்கப்பட்டது. There was tremendous loss. I want to use 3 L words. 3 வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல. இன்றைக்கி ஒருவேளை அப்படி இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் அதுக்குள்ளே பதித்துக் கொள்ளுங்கள். 1 இழப்பு. There was tremendous loss. இந்த லாஸ் எப்படின்னா, வீட்டில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட மனுஷன் என்று வேதாகம் சொல்லுகிறது என்றால், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி தேவனை உத்தமமாய் பற்றி கொண்ட மனுஷன். அதாவது நீதிக்கு அடையாளம், நீதிமான் என்று சொல்லுவோம் என்றால் அப்படி இருந்தார். ஆனால் ஒரு நாள் திடீரென்று எதிர்பார்க்கவே இல்லாத இழப்பு. He never expected. He is sitting at home in his couch. ஒரு நாள் அப்படியே வீட்டில் உட்காந்து நல்ல மனைவியாக இருக்கிறாங்க. திடீர்னு மெசேஜ் வருது, பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்த்துட்டாங்க, ஆடுகள் மாடுகள் எல்லாம் பறி போகிறது, தன்னிடத்தில் இருக்கிற இருப்புகள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது, இடி விழுது, எல்லாம் அசைக்கப்படுகிறது, இழப்பு.
ஒன்று. இந்த இழப்பு நிமித்தமாய் இரண்டாவது ஒரு எல், லேமெண்டிங், அழுகிறார், புலம்புகிறார். ஏன் ஆண்டவரே? 2ஆம் அதிகாரத்தோடு கூட இவருடைய சம்பவங்களுடைய சரித்திரம், அதாவது முதல் பகுதி முடிந்தாலும் 3, 4, 5, 6, 7, 8, 37 வரையில நீங்க வாசிங்கன்னா பல இடங்களிலே மனம் கசக்கப்பட்டு அழுகிறார். நான் என்ன ஆண்டவரே பண்ணேன்? அழுகை. ஒன்று இழப்பு, இரண்டாவது அழுகை. ஒருவேளை இதனுடாய் நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றால், எல்லாருக்கும் இருக்காது, யாராவது ஒரு சிலருக்கு இருக்கும் என்றால், அந்த வார்த்தைகளை நான் திரும்ப பிரதானப்படுத்தி உங்களிடத்திலே சொல்லுகிறேன். அழுகை, இழப்பு. மூன்றாவது, மனுஷன் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு காரியம் தனிமை, லோன்லினஸ். தெரியுமா உங்களுக்கு என்னதுங்க? லோன்லினஸ், தனிமை. சில பெற்றோர்கள் அப்படி கஷ்டப்படுகிறதை நான் பார்ப்பேன், கேட்பேன், அவங்ககிட்ட பேசுவோம். போய் சொல்லுவாங்க, ஐயா தனியாக இருக்கிறையா, ரொம்ப கஷ்டப்படுறேன். அது கூட பரவாயில்ல, எங்கேயோ என் உறவு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான உலகத்தில் ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்லேயோ ஸ்கைப்லேயோ எத்தனையோ ஆப் இருக்குது, எடுத்து அட்லீஸ்ட்மா பேசணும்னு தோணுச்சுன்னு. இவர் இருந்த இழப்பு, இவருடைய தனிமை எப்படிப்பட்டது என்றால், உறவெல்லாம் முடிஞ்சிச்சு. 3 பேர் தான் வந்து போனாங்க. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்தாங்க நண்பர்கள். அந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு புரோஜனம் இல்லாத 2 பேர். என்னென்னா, நம்ம ஊரில் ஒரு பழமொழிகளில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சி வாங்கணுவாங்க. தெரியாது அவங்களுக்கு, அதெல்லாம் அது வசனம் இல்லை, நமக்கு பழக்கமான விஷயம். என்னதுங்க, நானே நொந்து போயிருக்கிறேன். நொந்து நூலாக உட்காந்துருக்கிற இடத்துல வந்து அப்படியா அப்படி தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. இப்போ தனிமையில் இருக்கிறார், லோன்லினஸ். மனைவி கடைசியாக இருந்தாங்க, நல்ல அம்மா தான், கூடவே இருந்துச்சு. கூடவே இருந்துட்டு அது ஒரு நாள் பார்க்குது, இந்த மனுஷன் படுற வேதனையை பார்த்து. நல்லா செல்வந்தனாக வாழ்ந்துருந்தார். அரே அப்படின்னாவே 10 பேர் வந்து என்ன யான்னு நிற்பாங்க. அந்த மாதிரி இந்த மனுஷன் இன்னைக்கு சொரியிலும் செரங்களும், வசனம் சொல்லுது, காண்பிக்கிறேன், சத போயிடுச்சு, தோல் எலும்போடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லுது. நான் சொல்லலை, வசனத்தில். அப்படி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனை தாங்கிறது சதை, எலும்பை தாங்கிறது. அந்த எலும்புக்கு நடுவில் தான் ஆண்டவர் அதை லேயராக கொடுத்துருக்கிறார். நான் சயின்ஸ் எடுக்கல, இதுதான் ஆண்டவர் படைச்சிருக்கிறது. அப்போ சதையெல்லாம் போயிடுச்சு, தோல் எலும்போடு ஒட்டி கொண்டிருக்கிறது. முகத்தை மூடுறதுக்கு ஸ்கின் இருக்குது, அவ்வளோதான். இப்படி இருக்கிற மனுஷன் மனைவி பார்த்துட்டு சொல்கிறாங்கப்பா, இது நீ தனியாகவே அனுபவிச்சுக்கோ, என்னால் இது பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப மனசு கடினத்தில் ரொம்ப உடைக்கப்பட்டு சொல்லுது, நீ இப்படி இருக்க நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் கோபமாகவே சொல்லிடுது. என்ன சொல்லுது, இந்த கடவுளை ஏன் தேடி நிற்கிற, அந்த கடவுளை தூக்கி போட்டு செத்துப்போ, நீ உயிரோடு இருக்கிறத பார்க்குறதே எனக்கு கஷ்டமாகுது, நீ செத்துப்போ. இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களை நான் ஏன் இதை திரும்ப திரும்ப அழுத்தி பேசினேன் என்றால், இப்படிப்பட்ட அவதூறான வார்த்தைகள், இப்படிப்பட்ட ஒருவேளை மனம் உடைக்கப்படுகிற காரியங்களை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், இங்கே வந்த 3 நண்பர்களில் பிலதாத் என்கின்ற ஒரு நண்பன், அவர் வந்து பேசுறது என்னதுன்னா, நண்பனாக வராரு, நண்பன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நல்லதை சொல்லணும் வர, இதுக்குள்ள ஒரு பெரிய ஏவுதல். பார்த்துறீங்களா, நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் தான் வந்து என்ன பண்ணோம், நம்மளை குத்தி காட்டுவாங்க. கஷ்டப்படுற நேரத்தில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிற, அதனால தான் இப்படி போயின்னுக்கிற, பார்த்துக்கலாம், கர்த்தர் ஒன்று விட மாட்டார். யோ இது தேவையாயா, என்னதுங்க, எனக்கு அப்பயே தெரியும் உங்கள் அப்பா ஆடின ஆட்டத்துக்கு இங்கே தான் வந்து சேரும்ன்ட்டு. பார்த்துறீங்களா, இவங்களாம் நல்ல நண்பர்கள் கிடையாது. ஒரு மாதிரி பார்க்குறீங்க இல்லை, வந்து பேசுவாங்க. பார்த்துறீங்களா, உதவி பண்ணுற மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துன்னு நம்ம போடுற கஷ்டத்தில் இருக்கிற காஃபியும் குடிச்சிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க, ஒரு குத்தம் குத்திட்டு போயிடுவாங்க. அப்படிதான் இவர் நினச்சிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அதை ஒரு பெரிய ஆழமான ஒரு வார்த்தையை வைத்து ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூட அந்த காரியத்தை கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 8வது அதிகாரத்தில் இந்த பிலதாத் வந்து பேசுகிறார். நான் இதுதான் இந்த மாதத்தில் உங்களிடத்தில் பிடித்து உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். 1வது துவங்கி 8வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இப்படி ஆண்டவர் சொல்றத ரொம்ப அழகா சொல்றாருன்னா, சொல்றாரு, உங்களுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். இதை விளக்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். If all these days of your life have been painful, loss, lamenting and loneliness,
But I want to declare something, that the days, the later part of this year, the later part of your life is going to be more fruitful, that you will be of abundance in the name of Jesus. இதுவரையிலே நீங்கள் கடந்து வந்தது அழுகையோடு கூட, தனிமையிலே, சோர்வோடு கூட, துவக்கம் அற்பமாய், இனி அசட்டை பண்ணப்பட்ட விதத்திலே, அதிகாரமே இல்லாமல் ஒருவேளை நிர்மூலமாக்கப்பட்டதோடு கூட நீங்கள் கடந்து வந்தாலும், இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்றதுதான், இனி வருகிற காலம் உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும், சம்பூர்ணமாய் இருக்கும். ஏனென்றால் many English translations, இன்னைக்கு அநேகர் கர்த்தர் ஆவியில நிரம்பி இன்றைக்கு ஆங்கில மொழியாக்கங்களிலே கொண்டு வந்திருக்கிற ஒரு மொழியாக்கத்தை நான் வாசிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சொல்றது later part of your life, இனி வருகிற காலங்கள், இனி அந்தியமாய் வைத்திருக்கிற காலங்கள் உன் வாழ்க்கையில கனி தருகிறதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The later part of your life will be more fruitful. எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சீங்கன்னா எதுவும் முடியாது. ஆண்டவர் உயிரோடு இருக்கிற வரையில, உன்னோடு கூட ஜீவிக்கிற ஆண்டவர் இருக்கிற வரையிலே அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். யாக்கோபு அன்றைக்கே படுத்து கிடக்கிற ஆண்டவர் எழுப்பி சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு நீ தனியா போற, ஆனால் வரும்பொழுது ஒரு பெரிய சந்ததியாய் வருவாய். ஏதுவே இல்லை. ஆண்டவர் பேசும்போது எந்த அறிகுறைக்கு கையில் இருக்கிறது ஒரே ஒரு குச்சி தான். கர்த்தர் சொல்ற, பரிவாரமா கூட்டு வருவேன், சொத்து சுகத்தோடு கொண்டு வருவேன், இங்கே கொண்டு வருவேன், இந்த இடத்துல வந்து நிப்பேன்னு கர்த்தர் சொல்லும் பொழுது இந்த மனுஷன் நம்பினது அந்த வார்த்தையை மாத்திரம்தான். எங்க தான் இருக்கிறீங்களா? ஆமென். ஒரு 10 பேர் ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க, பரவாயில்ல. அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எல்லாரும் கஷ்டப்படாதீங்க, அடுத்த வாரம் வச்சுங்க. கொஞ்சம் பேர் அடுத்த வாரம் சொல்றதுக்கு வச்சுங்க. ஆனா கொஞ்சம் உற்சாகமாக ஒரு 10 பேர் என்ன பண்ணுங்க, ஏன்னா மொத்தமாகவே ஒரு மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா நான் எங்கேயோ நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்த சொல்ல விரும்பல. நான் அங்கேயும் கூட பிரசங்கம் பண்ணுறோம் சில நேரத்தில், ஆனால் அது இப்போ கிடையாது. இது ஆலயம். எவ்வளோ இருக்கிறீங்களா? புரியுதா? அதில் கொஞ்சம் உயிரோடு இருங்க. செத்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணல, உங்களிடத்தில் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு நான் பிரசங்கம் பண்ணுறதை காட்டிலும் எனக்கு நான் பேசிட்டேன். காலிலேருந்து பேசுறது, தியானிக்கிறது பேசி கொண்டிருக்கிறேன். முதல் ஆராதனை இதே பலத்தை கொண்டு தான் பேசி கொண்டிருக்கிறேன். 2வது ஆராதனை உங்களோடு கொண்டு நிற்கும் பொழுது ஜீவனோடு உட்கார்ந்து பெற்றுக்கொண்டு சொல்லுங்க, கர்த்தர் என்னுக்குள்ள ஜீவனாய் இருக்கிறார். அவர் உயிரோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற வரையில என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்குள்ள அவர் அசைவாடி கொண்டே இருக்கிற வரையில எனக்குள்ள இருக்கிற ஜீவன் மரிக்கவே மரிக்காது, தரிசனங்கள் மரிக்காது, கர்த்தருடைய நோக்கங்கள் மரிக்காது. ஆண்டவர் சொன்னதை எனக்கு செய்து முடிப்பார். யோபு அதை புடிச்சுக்கிட்டா சார். I'll show you certain references. In the midst of all these 3 things, இந்த 3 காரியங்கள் அவனுக்கு தொடர்ந்து நடக்குது. I told you right? இழப்பு ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா அந்த இழப்பு நம்மளை பாதிச்சுட்டே தான் இருக்கும். அடிக்கடி ஞாபகப்படுத்தும். நம்ம என்ன ஜபத்தில் மேற்கொள்ற மாதிரி சொல்லுவோம், ஆனால் காலையில் எழுந்தோடனே யோசிச்சு பார்த்தா சுற்றி ஆளே இருக்க மாட்டாங்க. இழந்தது அப்படியே பெயின் கொடுக்கும். போயிட்டாங்களே, சும்மா இருக்குமா மனுஷ சரீரம்? உடனே அழத்தோணும். எல்லாம் அவனுக்குள்ள இருந்து இந்த உணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கிறதுனால தான் 3ஆம் அதிகாரத்தில் 37 வரையில சில இடங்களில் அவன் பேசுகிறான். அநேக இடங்கள்ல அவன் என்ன பண்ண வெளிப்படுத்துறான். எல்லாத்தையும் எனக்கு விளக்குறதுக்கு நேரம் இல்லை, நீ வீட்டில் வேணா வாசிங்க. ஆனால் இது எல்லாவற்றின் நடுவில் 3 காரியங்களை அவன் செய்கிறதை உங்களுக்கு திரும்ப இந்த காலில் ஞாபகப்படுத்துறேன். In the midst of all his loneliness, loss, in his crying, lamenting, புலம்பல். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேச வருவாங்க, பாட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு புலம்புவாங்க. நானும் நடுவில் பிரேக்கை போட்டு வண்டியை நிறுத்துறதுக்கு என்னென்னோ ட்ரை பண்ணி, கர்த்தர் பார்த்துப்பார், விடமாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு அதை ஓவர்டேக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு 1 மணி நேரம் என்கிட்ட பேசிட்டு போகிறதில்ல, ஃபுல்லாக புலம்பிட்டு போயிடுவாங்க. 1-2 முறை யாருன்னா 2 முறை உட்காந்துட்டு என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி இதுக்கெல்லாம் இது இருக்குது, என்ன பண்ணுறது, எங்கள் வேலை அது மாறிடுச்சு, கர்த்தருக்கு கொடுத்துக்கிற அழைப்பு அதுவாக மாறிடுச்சு இல்லையா? நிறைய நேரத்தில் புலம்புறது மனுஷனுடைய வாழ்க்கையில் இயல்பாக இருக்கிறது. ஆனால் இது நடுவில் இதெல்லாம் இருக்குது. இதுதான் வாழ்க்கை.
இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற பாதை. ஆனால் நடுவில் அவன் செய்கிற ஒரு செயல்பாட்டை தான் இந்த காலில் விசுவாசியாகி நீங்கள் செய்யும் பொழுது ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒன்று, நடக்காதவைகளை நடந்து முடிந்தவைகளை மறந்து விட்டான். அல்லேலூயா. அதாவது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற நமக்குள்ள கர்த்தர் இன்னொரு சக்தியும் கொடுத்துருக்கிறார், ஒரு வல்லமை இருக்குது, மறக்கிற வல்லமையை கர்த்தர் தந்திருக்கிறார். யார் என்னோடு இருக்கிறீங்க? நடக்காதது என்ன பண்ணோம்? மறக்கணும். நன்மையே இல்லை. தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா சங்கீதக்காரர் 103ஆம் சங்கீதத்தில் சொல்ற, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும், ஆனால் தீமையெல்லாம் மறன்றார். தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணு? மறந்துரு. நன்மையை பிடிச்சிக்கோ. சம்டைம்ஸ் we forget all the gratitude. அதுதான் துதியே வரதில்லை, ஆராதனையே வராது. நான் நேற்றுக்கு ராத்திரியில் தான் பேசினேன். Your gratitude will unlock your goodness. நேற்று ராத்திரியாக தான் பேசினேன், சனிக்கிழமை ஆராதனையில் பேசினேன். உங்களுடைய நன்றி உள்ள இருதயம் கர்த்தருடைய அநேக நன்மைகளை உனக்காய் கட்டவிழ்க்கும். இல்லையா? 10 பேரை பற்றி பேசினேன். 10 பேருக்கு நல்லது தான் செஞ்சார் ஆண்டவர். ஒருத்தன் தான் திரும்பி வந்து சொல்கிறான், அழுகுறான், சத்தம் போட்டு, ஆண்டவரே நான் எப்படியோ ஒரு வாழ்க்கை நல்லா மாற்றிட்டீங்கன்ட்டு. மீதி 9 பேர் எங்கே போனான்னு இல்லை, அவனுக்கு சரித்திரமே இல்லை. இன்றைக்கி அப்படி தான் கர்த்தர் நன்மை செய்கிறார். வர்றோம், ஏதோ பாடுறோம், பாட்டு நல்லா இருக்குதுன்னு பாடுறோமே தவிர, ஆனால் கர்த்தர் செய்த நன்மைக்கு நன்றி தெரிவிக்கல. அந்த சங்கீத யோபு அவன் சொல்கிறான், இது எல்லாத்தையும் இருக்கும் போது தான் சொல்கிறான், நடக்காதது என் வேதனைகளை நான் மறந்துடுறேன். அல்லேலூயா. வேதனைகள் என்ன பண்ணுறேன்? மறந்துடுறேன். அது எனக்கு ஆண்டவர் அது கிருபையை தருவார். 11ஆம் அதிகாரங்களில் இதே புஸ்தகத்தில் ஒரு சில காரியங்களை விளக்கி இன்னும் கூட சில காரியங்கள் உங்களோடு கூட சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. போர் அடிக்காமல் ஜோக் அடிச்சிட்டே இருக்க முடியாது. வசனத்தை காண்பிக்கிறேன், கேளுங்க. அவர் சொல்றாரு, அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல். தண்ணி ஓடிடுச்சு, வருத்தத்தை என்ன பண்ணுவேன்? மறந்து. சொல்லுங்க. யோபு 11ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தை வாசி. என்ன சொல்லுங்க? வருத்தத்தை சொல்லுங்க. வருத்தத்தை சொல்லுங்க. வருத்தத்தை மறக்கணும். இன்னைக்கு காலைல ஜூன் மாதம் 7ஆம் தேதி இருக்கிற நீங்கள் உங்களை பார்த்து சொல்றேன், you got to forget the former things. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18, 19 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் என்னதுங்க? பூர்வமானவைகளை முந்தினவைகளை அடிக்கடி சொல்கிறேன்ல, உங்களுடைய எப்பவுமே கேட்பேன் இல்லையா, நேற்றுக்கு போகிறதுக்கு யாருக்கு தைரியங்குது? குதிர்க்குமாகுதா? திருப்பி கேட்குறேன், கேளுங்க. நேற்றுக்கு போகிறதுக்கு யார் முடியும்? பண்ணி காமிங்க. நேற்று போங்க. என்னடா ஒரு மாதிரி கேட்குறீங்களா பார்க்குறியா அனீஸு? நேற்றுக்கு போயிட்டு வாயேன், நாளைக்கு வேணா என்ன நடிக்கணும் யோசிச்சுருங்களா? பார்த்தா நேற்றுக்கு போக முடியுமா? நேற்றுக்கு முடிஞ்சிச்சு. ஆமாவா இல்லையா? அப்போ நேற்றுக்கு முடிஞ்சிச்சு. அப்போ நேற்று நடந்தது ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? நேற்று நடந்தது முடிந்தது. நேற்று நடந்தது முடிஞ்சிச்சு. அப்போ நேற்று நடந்தது பூச்சி வச்சு நேற்று என்ன சொல்லிட்டான். ஆனால் நான் இது நான் நேற்றுலாம் இப்படி இருந்தேன். அதனால தான் இவர் ஆண்டவர் சொல்கிறாருப்பா, நேற்று இருந்ததை விட்டுரு. ஒரு இடத்துல சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல சொல்கிறார், முந்திர சீர் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரே. என்ன சொல்கிறாரு? அவன் ஒரு இருந்துச்சு, ஒரு வாழ்க்கை எனக்கு இருந்துச்சு. எப்படி தெரியுமா இருந்துச்சு? காலையில் எழுந்து வீட்டுக்கு வெளில வந்து, ஹே அப்படின்னா போதும், 10 பேர் ஐயா அப்படி நிற்பான். யாருமே இல்லை. இப்போ நான் தனியாக தான் இருக்கிறேன். இப்ப கத்தி பார்க்கிற யாரும் வரவும் மாட்டாங்க. ஏன்னா நான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேன். இன்றைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எனக்கே நடக்கும் சில நேரத்தில். சர்வீஸ் இருக்கிற வரைக்கும் ஆளுங்க சுற்றி இருப்பாங்க. கீழே போனால் அப்படியே 10 பேர், இது குடிக்கிறீங்களா, அது பண்ணலாம். 2ஆம் சைஸ் 3ஆம் சைஸ் போய் இந்த மேலே நடந்து சில கீழே உட்காந்து எவனே இருக்க மாட்டான் சுற்றி. நானே ரூமில் ஊயின் கத்தி இருப்பேன். சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க. ஒன்று பசங்களாம் யூத் மீட்டிங்கில் இருப்ப மேலே இந்த 3ஆம் சைஸில் இருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டோம். அப்புறம் நானே இருந்தால் வெளில வரணும். நானே இருந்தால் என்ன பண்ணோம்? ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு ஏன் வரணும்? இதுதான் மனுஷன். இப்போ போய் பாரு, இப்போ முதல் சைஸ் முடிச்சுட்டு போனால் சுற்றி ஆள் இருக்கும். 2 பேர் இது வேணுமா காப்பாங்க, அது வேணுமா, எல்லாம் இருக்கும். அதாவது சில நேரங்களில் வாழ்க்கையுடைய சம்பவம் இதுதான் சார். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன சொல்றாரு? வருத்தத்தை, ரொம்ப அழகா இருக்குது ஸ்டேட்மெண்ட். வருத்தத்தை மறந்து கடந்து போன in English it's very beautiful. Consider that as a flood that has passed away.
ஒரு வெள்ளம் வருது, எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு 2023 டிசம்பரில். வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துடுச்சு, கார் முழுகிடுச்சு. பெரிய கார் கத்துற தந்த எல்லாம் கார் வந்துச்சு, இன்னொரு காரும் முழுகிடுச்சு, எல்லாம் வந்துச்சு. இப்போ நான் அதையே என்ன பண்ணக்கூடாது? வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு பேசக்கூடாது. அதுக்கப்புறம் 2024 வந்துச்சு, 25 வந்துச்சு, அந்த வெள்ளம் வரல. நிறைய பேர் சொன்னாங்க மாத்திரு, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது. இல்லை, கர்த்தரே அதுக்கு ஜெபம் பண்ணி எனக்கு கொடுத்துக்கிறார். நான் தான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் ஜெபம் பண்ணேன். 35 வீடு வாடகைக்கு போய் பார்த்து 35க்கு மேலே இருக்கும். நாங்கள் இருந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவர் சொன்ன எலெக்ஷனுக்கு நான் நிற்கணும், அதனால எனக்கு ஒன்று காசு கொடுத்து வாங்கிக்கிங்க, இல்லைன்னா நாங்கள் வேற ஒருத்தருக்கு தரணும் சார், விற்க போகிறோம் சார், நீங்கள் காலி பண்ணிவிடுங்க. இப்போ தேர கர்த்தர் அது அறிய நான் எதிர்பார்க்கவே இல்லாததை கர்த்தர் வாய்க்க பண்ணிட்டாரு. அது பெரிய சாட்சி. அங்கெல்லாம் போகிறதுக்கு இப்போ நேரம் கூட இல்லை எனக்கு. பண்ணிட்டாரு. முதல் பாட்டு ஷூட்டில் நிற்கிறேன், ஸ்டுடியோவில் 30 பேர் என்னை சுற்றி நிற்கிறாங்க, எல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்லி ரிஜெக்டட். அப்போ என் வைஃப் சொன்னாப்பா ஷூட்டில் நிற்கிறீங்க, முடிச்சிருவோம், ஏன்னா டைம் நமக்கு ஸ்டுடியோ டைம் போயிட்டுருக்கோம். முடிச்சாச்சு. முடிச்ச உடனே முடிச்சு ஃபோனே ஆஃப் பண்ணிட்டேன், தூக்கி போட்டேன். ஃபோனே போட்டு ஷூட்லாம் முடிச்சு 2 மணி நேரம் 2:30 மணிக்கு மேலே ஆன் பண்ணேன். கூப்பிட்டே இருந்தாங்க. அதுலேருந்து கர்த்தர் ஒரு பெரிய அப்படியே யூ டர்ன் அடிச்சு எல்லாத்தையும் மாற்றி என்னால் முடியவே முடியாத கர்த்தர் வாய்க்க பண்ணிட்டார். என்னால் முடியவே முடியாதது, என்னுடைய மனுஷ சக்தியில் முடியாத கர்த்தர் எனக்காக வாய்க்க பண்ணார். நிறைய பேர் பிரதர்ஷிக்கலாம் வந்தவங்களாம் இங்கே இருக்கிறீங்க. இதுவரை இந்த வீட்டை விட பெஸ்ட்டான ஒரு வீட்டை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு. அப்போ அதில் ஒரு வெள்ளம் வந்த உடனே அது கடந்து போன தண்ணீரை மாதிரி தான் வந்துச்சு அன்னைக்கு. அதுலேருந்து அந்த கார்லாம் கூட கர்த்தர் ரிகவர் பண்ணி அதில் எத்தனையோ அதுக்கப்புறம் எத்தனையோ 1000 கிலோமீட்டர் எங்கெங்கேயோ போயிட்டு வர கர்த்தர் உதவி செஞ்சுட்டாரு. நான் அதை மறக்கணும், அதையே பிடிச்சி வச்சுக்கின்னு அன்றைக்கி வெள்ளம் வந்துச்சு, அன்றைக்கி வெள்ளம் வந்துச்சுன்னா என் வீட்டில் நான் படுத்தே தூங்க முடியாது சார். எப்படா மழை வரும், ஐயோ வெள்ளம் வந்துடும் போகுது, எப்படா மழை வரும், ஐ காட் டு ஃபர்கெட் வாட் ஐ நீட் டு ஃபர்கெட். சொல்லுங்க, எதை மறக்க வேண்டுமோ? யோபுக்கு அதான் சொல்றாரு ஆண்டவர், அப்பா மறந்து விட்டுரு, அது போயிடுச்சு. ஏன்னா உனக்கு வச்சிருக்கிறேன், என்ன வச்சிருக்கிறேன்? முடிவு சம்பூர்ணத்தை வைத்திருக்கிறேன். யார் என்னோடு இருக்கிறீங்க? எல்லாருக்கும் புரியலனாலும், எல்லாருக்கும் தேவையில்லைனாலும் யாரோ ஒருத்தருக்கு இங்கே தேவைப்படுது, அதை கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். நான் பொண்ணாந்தி அப்படி தான் பேசிட்டு இருந்தேன். பெசாம பண்ணி முடிச்சா ஐ ஸ்டார்டட் டிரைவிங். ஆராதனை முடித்த உடனே நான் வண்டி ஓட்டிட்டு நான் பாட்டு வேறு ஒரு பட்டணத்துக்காக போகிறதுக்காக போயிட்டேன். நான் போயிட்டு அடுத்த முறை ஃபோனை பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் லைவில் பார்த்துட்டு, பாஸ்டர் ஆண்டவர் இந்த வார்த்தையை என்கிட்ட பேசிட்டே இருந்தார். அது யாரோ ஒருத்தருக்கு பேசுவார். உங்களுக்கு அசட்டியாக இருந்துச்சுன்னா அதை பற்றிலாம் நான் கவலைப்படல. நிறைய முகங்களை பார்க்கும் அப்படியே சோர்வா, என்னடா பேசினேங்கிற, எப்படா முடிப்புன்ற மாதிரி. அதெல்லாம் பார்த்தோன்னா நாங்கள் பிரசனம் பண்ண முடியுமா எங்களால்? கர்த்தர் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். யாரோ ஒரு குடும்பத்துக்கிட்ட கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். யாருக்கோ கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை அனுப்பி கொண்டிருக்கிறார். அது நீ என்றால் பெற்றுக்கொள். உனக்குள்ள அந்த ஜீவன் ஒரு, ஏன்னா முடிவு ஒன்று இருக்குது கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நடந்ததை முந்தினதை யோசிக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. கர்த்தர் ஒரு புதிய வழியை உனக்காய் வைத்திருக்கிறார். அத மேல கண்ணவை, கர்த்தர் அதை மாற்றி உனக்காய் போடுகிறதுக்கு ஏதுவா இது மாற முடியும். I'm telling you again, I want to declare that to you today. Never keep considering all the losses that you've been battling and facing over your life. யோப மாதிரி ஒரு ஆளுகிட்ட ஆண்டவர் சொல்றத அவர் பிடிச்சிட்டா சார். I'm forgetting. Second thing, madam, number one, God told him to forget. Second thing he said, focus on your future. And I want to say this to you today. In the 7ஆம் தேதி இந்த ஜூன் மாதத்துல, come on, don't keep thinking about all what has happened. நடந்ததை விடு, நடந்ததை மறந்துரு, நடக்க வேண்டியதை கண்ணோக்கி பார். ஆண்டவர் சொல்றாருப்பா, focus on your future. Come on, I want to show you something. என்னோட 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. அங்க சொல்றாரு பாருங்க, இவரே சொல்றாரு எப்படி இருக்குதா சிச்சுவேஷன். யோபு 19ஆம் அதிகாரத்தினுடைய இந்த வசனத்தை பாருங்களேன். 20ஆம் வசனத்தை இப்படி வாசிக்கிறான். அவன் சொல்றாரு, என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடு என்ன பண்ணுதுங்க. சி, இங்க படிச்சவங்க எல்லாரும் புரியறவங்க இருக்கிறீங்க. அப்ப எலும்பு தான் இருக்குது, இதுக்குள்ள என்ன இல்லை? சதை இல்லை. எலும்பு கூட என்ன ஓட்டிட்டு இருக்குது? தோல் ஓட்டிட்டு இருக்குது. என்னால் கற்பனையே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அப்படி யாரையும் அவ்வளோ பார்த்துருக்க முடியாது. அப்போ எப்படி இருந்திருக்கும்? பயங்கர வீக்கு. அடுத்த விஷயம் சொல்லுது, என்ன சொல்றாருங்க? என் பற்கள் மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் என்ன பண்ணுது? வசந்த பாருங்க, என்னதுங்க? பல்லு எப்படி இருந்திருப்பாரு? நம்ம பார்த்துருப்போம்ல, ஸ்கெலிட்டன்,
மண்டை ஓடு. யாருங்க அவரு? முதல் அதிகாரத்தை வீட்டில் வாசிங்க. செல்வ சீமான், த டெஃபினிஷன் ஆஃப் ரிச். அப்படிப்பட்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும்போது, நம்பர் 1, ஆண்டவர் சொன்னார், நடந்ததை மறந்துடு. நடக்காத இருக்கிறத பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ணாத, வாழ்க்கையில் நடக்க வேண்டியதை இழந்துடாத, விட்டுருன்ட்டார். தண்ணீர் கடந்து போனது போல் என்ன பண்ணுது, வெள்ளம் அடிச்சுட்டு போன மாதிரி விட்டுரு. போனது போச்சு, இனி புதுசை உனக்கு தருவேன். என்னோடு இருக்கிறீங்களா? இப்போ என்ன பண்ணுறாரு? இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எழும்பி என்ன பேசுகிறாரு பாருங்க, எப்படி ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறாரு பாருங்க. 25ஆம் வசனத்தில், என் மீட்பர் எல்லாம் செத்துச்சுரா, ஆனால் என் ஆண்டவர் கூட இருக்கிறாரா. பொண்டாட்டி போயிருச்சுரா, பிள்ளைங்களாம் செத்துருச்சுரா, ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் கம்பெனியே லாஸுக்கு வந்துருச்சுரா, ஆனால் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். தரிசனம் தந்தவர் ஜீவனோடு கூட இருக்கிற வரையில அது மறிக்கவே மறிக்காதையா. அதுதான் என் ஃபோக்கஸ். My focus is, what is my future? என் எதிர்காலத்தை சொல்ற அழகா இது பாருங்க, அதை வாசிக்கிறேன் கேளுங்க. அது பைபிள் இருந்தா பாருங்க, என்னோட கூட சொல்லுங்க. அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் மூண புதலானவை இப்போ ஒட்டிட்டு இருக்குது. அது அழுகியே போன பின்பும் நான் என் மாம்சத்தில் இருந்து என்ன பண்ண, எனக்கு ஒரு உயிர் கிடைக்கும், அது மாம்சமா மாறும். என் மாம்சத்தில் இருந்து நம்முடைய தேவனை எப்படி பேசுற விசுவாசத்தை. இப்ப எல்லாம் போயிடுச்சு, ஒட்டிக்குச்சு. மண்டவோடா இருக்கிறேன், ஸ்கெலிட்டனா இருக்கிறேன், எப்படி எலும்பு கூட சுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் திரும்ப கர்த்தருக்கு மாம்சத்தை தருவார். என் மாம்சத்தில் என் தேவனை தொழுது கொள்வேன். இன்னைக்கு என் கையை விட்டு எல்லாம் போச்சு, ஆனா என் கைகளில் கர்த்தர் திரும்ப என்னுடைய ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யத்தையும் செல்வந்தத்தை கர்த்தர் தருவார். நான் எழும்பி அதுதான் என்னுடைய முடிவின் சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் எனக்கும் நான் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பா. அல்லேலூயா. அவரை நான் பார்ப்பேன். என்ன சொல்றாருங்க? அவரை நான் தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை இந்த வாஞ்சியால் என் உள்ளந்தரங்கள் எனக்குள்ள. ஆமா, அதை தான் நோக்கிட்டு இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க என்னோடு கூட? நம்பர் 1 forget, நம்பர் 2 focus. ஒன்று என்ன பண்ணுங்க, மறந்துடுங்க. ஒரு எஃப் மறந்துடுங்க, இன்னொரு எஃப் நோக்குங்க. அல்லேலூயா. ஒன்றை மறந்துடுங்க. சும்மா உட்காந்து புருஷன் மனைவி கிட்ட இதே அன்னைக்கு மாதிரி பண்ணியிருந்த, அதனால தான் உன் மேலே எனக்கு பார்த்தா அன்பே வரமாட்டேங்குது. என்ன அப்படி பேசினே இருக்கிற? அப்படிலாம் பேசுறது நிறுத்து. கல்யாணம் 20 வருஷமா 10 வருஷமா இப்படியே பேசியிருந்தேன், எப்படி என்னைக்கு வாய்க்கும் காரியம்? எப்போ பார்த்தாலும் பழசியே பூச்சி விஷயம் பேசி நிற்குது. என்னன்னு பேசுறது? அன்னைக்கு நீ இது பண்ணனால தான் நான் உங்கள்கிட்ட. என்ன அது? அதெல்லாம் நிறுத்துங்க. பேச புரியுதா சார்? என்ன பண்ணுங்க, அதெல்லாம் நிறுத்துருங்க. சில அம்மாமாருங்க கூட பிள்ளைங்க மேலே கோபமாகுது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்பா அம்மா சொந்த பிள்ளைங்கிட்ட கோபமாக இருக்குது. எவ்வளோ நாளைக்கு கோபத்தை வச்சுப்ப? How can you never forget and forgive your child? உன் சொந்த பிள்ளை எப்படி உன்னால் மன்னிக்காமல் இருக்க முடியும்? மன்னிக்கணும். நீ ஆராதிக்கிற ஆண்டவர் நீ செய்ததெல்லாம் ஞாபகம் வச்சு பாருன்னா நீ வாழ முடியுமா? உன் தகப்பன் அதை மன்னிக்கிறவர் மறக்கிறவராய் இருக்கிறார். நீங்க விடணும். விடுறத தூக்கி விடுங்க. தூக்கி போட்டு என்ன பண்ணுங்க, நடக்க வேண்டியதை பாருங்க சார். He started following in faith. மூன்றாவது, ஃபோக்கஸ் மாத்திரம் இல்லை, நடக்கணும், புறப்படணும். விசுவாசத்தில் என்ன பண்ணணும் சொல்லுங்க, புறப்படணும். பாருங்க, இந்த 23ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்புங்க. சொல்றாரு பாருங்க, 23:9 வசனத்தில், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்து என்ன பண்ணல காணேன், வலதுபுறத்தில் என்ன சொல்றாரு, நான் ஜெபம் பண்றேன், தேடுறேன், ஆனாலும் பார்க்க முடியல. ஆனால் என் விசுவாசத்தில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். 10ஆம் வசனம் கவனிங்க, என்ன சொல்றாருங்க? ஆனாலும். சொல்லுங்க, நம்ம எப்படி சொல்லணும்? ஜெபம் பண்றேன் நடக்க மாட்டேன், ஆனாலும் என் ஜெபத்திற்கு பதில் வரும். சொல்லுங்க, ஜெபத்திற்கு surely there is an answer. அடிச்சு என்னால சொல்ல முடியும், உன் ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் வரும். ஜெபத்திற்கு
சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. வராம எப்படி இருக்கும்? ஜபத்துக்கு பதில் வரும். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் என்ன பண்ணுவேன்? வாங்க வேண்டியதை வாங்கிப்பேன். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள வேண்டியதை நான் பெற்றுக்கொள்வேன். So I will be following in faith. Forget, focus, follow. அல்லேலூயா. இந்த மனுஷன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு தெரியுங்களா? இதுதான் அவருடைய வாழ்க்கை. ஏன் இப்படி ஒரு மனுஷன் எடுத்து பேசுறேன்னா, அவங்க ஹீரோ கிடையாது. விசுவாசத்தில் சாதித்து இந்த ஜீவனோடு எழுதப்பட்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லிக்கிறது, இவனை மாதிரி நான் என்னடா கஷ்டப்பட்டேன், இந்த ஆளை மாதிரி என்னடா பெருசா, அவ்வளோ நம்ம ஒன்றும் பெருசா, எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று நடந்துச்சுன்னா போய் சோர்ந்து உட்காந்துக்கிறேன். எழுந்துடுறா, போய் ஊழியத்தை செய்டா, கர்த்தர் கொடுத்துக்கிற ஓட்டத்தை ஓடுறா. எதுக்கு போய் முடங்கி உட்காந்துடுற? எழுந்து ஓடு. கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆரம்ப அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவு வாழ்க்கையில கர்த்தர் சம்பூர்ணத்தை. எப்படி சம்பூர்ணமா தெரியுமா? நீ நல்லா வாசி பார்த்தீங்க, 42 அதிகாரத்தில் அடிச்சு ட்ரம் கார்டு அடிக்குது அவர் மேல. 42:12 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் இதை வச்சு ஜெபம் பண்றோம். யோபின் முன்னிலைமை பார்க்கலாம். சொல்லுங்களேன், நீங்க தான் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. 42:12 வாசிக்கிறோம். கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்காம பின்னுமே என்ன பண்ணாருங்களா? அல்லேலூயா. கிரேட்டர் பொசஷன். பின்னலம் எப்படி மாறிடுச்சுங்க? இழந்தது 10 ஆடு, இப்போ வந்தது 20 ஆடு. அல்லேலூயா. போனது 2 காரு, இப்போ வந்திருக்கிறது 4 காரு. அல்லேலூயா. போனது 5 பிள்ளைங்க, வந்திருக்கிறது 10 பிள்ளைங்க. போனது 1 மனைவி, வந்தது 1 மனைவி தான். நிறைய பேர் அதை ஒரு மாதிரி ரெப்ளிகேட் டூப்ளிகேட். டா ஒரு மனைவி தான். ஒரு புருஷன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, தப்பாக பேசுகிற மாதிரியே பார்க்குறீங்க. அதுதான் சத்தியம். என்ன மனைவி மாதிரிலாம் ஒரு ஆமேன்னா சொல்லுங்கய்யா. புருஷன்மார் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கய்யா. ஆமேனா வரலடா தம்பி, என்னப்பா கண்ணாடி கண்ணாடி போட்டுருந்தாலும் ஏதோ யோசிச்சுங்கிறியாண்ணா சொல்லு. ஒரு பொண்டாடி தான், எல்லாரும் ஒன்று தான். ஒருத்தர் கேட்டார், எல்லாரும் 2 வந்துச்சு, மனைவி 2 வந்துச்சான்ட்டு. எங்கேயுமே எழுதப்படவில்லை. ஆண்டவர் அன்னைக்கு சொல்லிட்டது அதுதான். படைப்பில் சொன்னதுதான் முடிவிலும். அல்லேலூயா. கவனிங்க, நம்பர் 1, God gave him greater possessions. ஆஸ்திகள் எதை இழந்தானோ அதை கர்த்தர் திரும்ப. 2வது, God gave him greater people. கூட நிற்கிறதுக்கு, இதுவரை நிற்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருந்தாங்க, கூடவே நிற்கிறதுக்கு ஆட்களை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. அவனுக்கு ஒத்தாசையாக நிற்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆட்களை தந்தார். அதுவரை யாருமே இல்லை. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது நான் ரொம்ப வியப்பாக இருக்கிற விஷயங்களை விளக்குகிறேன். 11ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும், சொல்லுங்க, நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களேன், எல்லா சகோதரரும். இதுவரையில் எங்கே போனாங்கன்னு தெரியாது. இதுவரையில் வந்தது அந்த 3 நண்பர்கள் தான். எடுத்து நீங்கள் பொட்டி வாசினா கூட யார் வந்தா? அது 3 ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் குத்துறதுக்கு வந்தாங்க, ஒருத்தர் ஏதோ பண்ணுறதுக்கு. இதுதான் அந்த 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தானுங்க. சகோதரர்கள்ன்றது எங்கேயுமே இல்லை. ஆனால் ஆல் இஸ் பிரதர்ஸ். அப்புறம் சகோதரிகள், அட்லீஸ்ட் அக்கா தங்கச்சினாச்சும் கொஞ்சம் பாசமாக இருக்கும் கூட, இல்லையா? அண்ணன் தம்பிங்கனாச்சும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு மாதிரி கரடு மூடாக இருப்பாங்க. அட்லீஸ்ட் அக்கா தங்கச்சிங்க. ஆனால் தங்கச்சிங்க அக்கா கூட வரவே இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. அப்போ இருந்துருக்குறாங்க. இதை வாசிக்கும் போது ஒரு உண்மை புரிஞ்சுது. இவருக்கு அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிலாம் இருந்தாங்க. ரைட், ஓகே, போட்டோம். இப்போ அதை அடுத்தது கவனிங்களேன். அவனுக்கு சொல்லுங்களேன், எங்கே போய் இங்கே வேற என்ன தேடுறீங்களா? யோபு 42:11. சரிங்களா? திரும்ப சொல்லிட்டு பைபிள் வச்சுக்கிறீங்களா? அந்த பைபிளில் பாருங்கள். என்னதுங்க? அவனுக்கு அனைவரும். அப்போ இவருக்கு கொஞ்சம், இவர் பணக்காரா இருந்தார் இல்லையா? அந்த ஊரில் வாழ்ந்த யாரோ நேம் பண்ணிங்க. எல்லாரும் வரான் வீட்டுக்கு. எல்லாரும் என்ன பண்ணுறான்? கர்த்தர் உன்னை விட்டு போன எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து சேர்த்துருவார். யாருக்கு வேணுமோ சொல்லிடுங்க. என்னை விட்டு போயிருந்துச்சு, நான் முயற்சி பண்ணேன், வரமாட்டேன்து. ஆனால் கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய காலத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார். முடிவின் நாட்கள் சம்பூர்ணமாய் மாறும். எழுந்து போன உறவுகளை கர்த்தர் இணைப்பார். எது நல்ல உறவாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சு ஆரம்பிச்சியோ அந்த உறவு முறிந்திருக்கும் என்றால் கர்த்தர் அந்த உறவுகளை உன் பட்சத்தில் இணைப்பார். அந்த உறவுகள் உனக்காய் நிற்கத்தக்கதாய், கடைசி வரை நிற்கத்தக்கதாய் கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை ஆண்டவர் உனக்காய் செய்து முடிப்பார்.
அங்கலாச்சின்னு இருப்பீங்கன்னா ஒரு யோசிச்சிருப்பான், இவங்கெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனன்ட்டு. கர்த்தர் கொண்டு வர வேண்டிய நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய நேரத்தில் அது சேர்த்தார். மூன்றாவது அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் குதுர்க்கமாக சில விஷயங்கள் இருந்தது. முதலாறாவதுலாம் தான் சொன்னேன் நான். பாருங்கள், இவனுங்க எப்போ இவன் கூட வந்து ஏதாவது கொடுக்கணுமோ அப்போ தரல. இவன் இப்போ எல்லாம் வச்சுட்டு இருக்கிறான். என்ன வச்சுருக்கிறான்? எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டார். இந்த வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் கர்த்தர் அவனுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்துட்டார். இப்போ அவன் என்ன பண்ணுறான்? இவன் ஒரு கிஃப்டை வாங்கின்னு வரான் வீட்டுக்கு. நிறைய கல்யாணத்துக்கு நம்ம வாளுங்க வாங்கின்னு போது கப்பன் சாசர் என்னதுங்க, ரொம்ப நல்லவங்க மாதிரியே, ஐயோ வேணாம்ப்பா மாட்டிக்கூடாது, சிரிச்சு மாட்டிக்கூடாது மாதிரியே இருப்போம். சீப்பாக என்னாக்குதுன்னு தேடுவோம். 50 ரூபாய்க்குள்ள ஒரு கிஃப்ட்டு. ஆனால் அது ஒரு கிஃப்டாக பயங்கர ரேப் பண்ணிடலாம், அப்படியே பிரம்மாண்டமாக பயங்கரமாக சட்டையெல்லாம் போட்டுன்னு அப்படி போயிட்டு போவோம். ஐ காட் அ கிஃப்ட் ஃபார் யூ. அது மாதிரி வரானுங்க. எப்படி வரானுங்க? சில கல்யாணத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 50 கப் செட்ஸ் இருக்கும். நான்லாம் அப்படியே அந்த மண்டபத்தோடய முடிச்சிட்டேன். அதை எத்தனை போயிடுங்க யாரா வீடுகள் எத்தனை வந்து எதுக்கு அது உடச்சிக்கிச்சுன்ட்டு. அந்த மாதிரி சில நேரத்தில் பிரோஜனம் இல்லாத செயல்பாடுகள். இப்போ அவனுக்கே ஒரு காமெடியாக இருந்திருக்கும். என்னடா டே உட்காந்து அன்றைக்கி இருந்த காஃபி கொடுக்குறது கூட அவனும் இல்லை, நீ கப் செட்லாம் கொடுத்து வரீங்க, எல்லாம் வரீங்கடா, கிஃப்டோட வரீங்கடா, சரி பரவாயில்ல. கர்த்தர் திரும்ப தரும்பொழுது உனக்கு அது உன்னை விட மீறி தான் கர்த்தர் தருவார். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல, புரிஞ்சுன்னா நல்ல சந்தோஷம். கர்த்தர் திரும்ப தரும்பொழுதுல நான் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை பார்க்குறேன். இல்லாதிருந்த நாட்கள் இருந்தது. இன்னைக்கு திரும்ப தரும்பொழுது சிலலாம் சொன்னால் உங்களுக்கு பொறாம கூட வரும், வேணாம் விட்டுருங்க. எனக்கு சிலதெல்லாம் பிரியம் அந்த நாட்களில். அதுக்காக காப்பி வாங்குவோம், அதெல்லாம் புரிந்தா ஓகே. காப்பி தேடுவேன், ஏன்னா பிராண்ட்ஸ் போகணுன்றதுக்காக காப்பீஸ் போய் பார்ப்பேன். காலேஜ் படிக்கும்போது ஏன்னா எங்கள் பசங்கள்லாம் பயங்கர ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தவங்க நாங்கள் படித்த காலேஜில். காப்பி போய் தேடுவேன். காப்பி என்றால் அது ஃபஸ்ட் காப்பி செகண்ட் காப்பின்னுவாங்க. பாரிஸில் இருக்கும். அந்த ஒரு காலகட்டங்கள் இருந்தது. இன்னைக்கு அதை கடந்து வந்துட்டேன். தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். சிலதை பார்த்தா பிடிக்கும் தான், பார்த்து பிடிக்குதுன்னு நினச்சிட்டு வந்தால் கர்த்தர் அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணுவார், 1க்கு 2 கூட தர்றாரு. இதுதான் என்னுடைய ஆண்டவர், இதுதான் என்னுடைய ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அதுதான். அதற்காக புறமதிக்கப்பட்ட காலங்கள் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு மாதிரி நிராகரித்து பேசுகிற பாருங்க. கர்த்தர் சில நேரத்தில் தருவார் பாருங்க. அது தரும்பொழுது அதை தடுக்கிறதுக்கு எந்த மனுஷன் நிற்க முடியாது. அதுதான் வருகிற காலம் உன் வாழ்க்கையில மாறும் என்று தீர்க்க தரிசனமாய் இயேசுவின் நாமத்தில் எழும்பி உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன். பெற்றுக்கொள்ள விரும்பினால் பெற்றுக்கொள்ளுங்க. அதற்காக உங்களுடைய இருதயம் அப்படி திறந்திருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை போட்டு அப்படி கிராஸ் பண்ணீங்க. உன் முடிவின் நாட்கள் சம்பூர்ணமாயிருக்கும். இனி வருகிற காலங்கள் கமிதமாக முடியணும் உடனே தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ முடிச்சு போகுது. லேட்டர் பார்ட். I like the English translation. I like the Hebrew word. The Hebrew translation is perfect in that. எபிரேய மொழியாக்கத்தின்படி இந்த வார்த்தையை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சொன்னேன். ஆண்டவர் இனி வருகிற காலங்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. தமிழ் மொழியாக்கத்தை நான் தப்பு சொல்லலை, அவங்க மொழியாக்கம் பண்ணது ரொம்ப அழகாக பண்ணிடுற அந்த காலத்தில். ஆனால் அதனுடைய மொழியாக்கம் என்னென்றால் இனி வருகிற காலங்கள் உன் வாழ்க்கையில சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. யார் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. Not only that, greater peace. 3 காரியங்களை சொல்றேன். possession, people, peace and posterity. ஆயுசின் வருஷங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குது. 11ஆம் வசனத்தில் 16ஆம் வசனத்தில் இதற்கு பின்பு சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து பாரா பாரா. என்னம்மா அம்மா சொல்லுங்க, அந்த ஆசை இருக்குதா? பேரப்புள்ளுடைய 4 கணக்கு போட்டுங்க. நோமி ஓட்டாண்டி ஆயிட்டான்னு சொல்லிட்டாங்க. போனா பெரிய ஆள் மாதிரி போனா, ஊரை விட்ட அப்படிதான் பேசுனாங்க. அந்த ஊரில் பெரிய ஆள் மாதிரி போனா, புருஷன் எவ்வளோ கிளம்பி போயிட்டாங்க. எப்படி வர்றா பாரு, போனவன் எப்படி வர்றா பாரு, புருஷனை கடை பிள்ளைங்களெல்லாம் எழுந்துட்டு எப்படி வர, எவ்வளோ ஒத்தி கூட்டு வரா பாரு, அப்படி பேசுனாங்க. கர்த்தர் மறப்பாரா? சொல்லுங்க. கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தரை நம்பி வந்துட்டா உலகம் பேசும், ஆனால் கர்த்தர் மறக்கவே மாட்டார். திரும்ப வர்றா, அவளே சொல்றா என்னை விட்டுருமா. இப்போ நம்ம ஆளுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ அந்த கல்ச்சர், இந்த சபிக்கப்பட்ட அந்த கல்ச்சர் வந்து கிறிஸ்தவ உலகத்திலே வச்சிருக்கிறோம்.
சில ஆட்கள் இதை எடுத்து கொடுக்கூடாது, இவங்க வரக்கூடாது முன்னாடி, இதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுருங்க. அதெல்லாம் நமக்குரியதல்ல. இதெல்லாம் பண்ணுறவங்க சபையில் உட்கார்றது கூட தகுதி கிடையாது. புரியுதா? என்கிட்ட பேசுறது புரியுதுங்களா? பேசுறதை நேரடியாக சொல்லிடுறேன். சத்தியம் சத்தியம், ரைட்? எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை ஏதோ ஒன்று மாறிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் தரக்குறைவாக மாற்றிக்கித்தி எல்லாம் பேசுகிறான். ஆண்டவர் பார்க்குறாரு, என் பிள்ளைய பேசுறியா? நான் ஒரு சந்ததி எழுப்ப போகிறேங்க. அந்த சந்ததிக்கு தாயா அவள் மாற போகிறா. அந்த சந்ததியில தான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரட்சகரையே கொண்டு வர போகிறேன். அல்லேலூயா. உலகத்தினுடைய ரட்சகர் அந்த சந்ததியில் வருவார். நிராகரிக்கப்பட்ட இடத்துல தான் கர்த்தர் உன் தலையை நிமிர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதோட இவன் வம்சமே அழிஞ்சிச்சிரான் இருப்பான். எல்லாம் ஊர்ல இருக்கிறவெல்லாம் பிச்சைக்காரன் உட்காந்துக்கிறான் பார், தோல் கூட இல்லை, மூஞ்சி கூட இல்லை பார், ஆட்ட ஆண்டானுங்க, அன்னைக்கு எல்லாம் வீட்டில் இருக்கட்டா, செல்வலார் எப்படிலாம் பேசானுங்க தெரியாதியா? ஆனால் அவன் வாழ்கிறான் 4 தலைமுறைகளுக்கு வாழத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்து அவன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்த்து அதை கொண்டாடுகிறது கர்த்தர் உதவி செய்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்களோ அப்படி உங்க வாழ்க்கையில் அது நடப்பதாக நான் ஒன்றை தான் ஜெபிக்கிறேன். ரொம்ப ஆசைப்பட்டு இத்தனை தலைமுறைலாம் கேட்கறேன்லாம் நினச்சிக்காதீங்க. நான் ஒன்றை தான் கேட்பேன், என் ஆயுசு நாள் எல்லாம் நல்ல பலத்தோடு இருக்கணும் ஆண்டவரே. தீவிரமாய் உனக்காய் ஊழியம் செய்துக்கிட்டே இருக்கணும்ப்பா. ஒரு நாளும் என் வேகம் குறையக்கூடாது, என் ஓட்ட நிற்கக்கூடாது, ஓடிட்டே இருக்க எனக்கு பலன் தாங்க. நிறைய பேர் என்கிட்ட இப்போ ரீசனாக சொல்லுவாங்க, நீ வயசாகுது கொஞ்சம் அடக்கிட்டு, பார்க்குறவங்க எதனா கண்ணு வச்சிருவாங்க அப்படின்னு நிறைய ஊழியக்காரங்க சொன்னேன். நான் சொன்னேன், அதை கண்ணை வச்சுக்கிட்டோம், அவன் கண்ணை தூக்கி கத்த திரும்ப அவன் மேலேயே சொருவிட்டோம், அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு ஓடுற கிருபையை கத்தர் தந்துருக்கிறார். எத்தனை பேர் நோடு இருக்கிறீங்க? நான் அதான் கத்தர்கிட்ட கேட்குறேன். போன வருஷம் நான் அதிகமாக பிரசங்கம் பண்ணுறதை கொஞ்சம் ஓய்வு பண்ணணும்னு நினச்சேன். இந்த வருஷம் இருக்கிற வாய்ப்பெல்லாம் போய் கத்தருக்காக பிரசங்கிக்கணும்ன்ட்டு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அல்லேலூயா. தொடர்ந்து கத்தர் எனக்கு ஊழியங்களை தான் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாளைக்கு காலையில் இந்த டைம் கூட நான் பிரசங்கம் தான் பண்ணிருப்பேன். திங்கக்கிழமையாக இருந்தாலும் என் டைம் சியோன் சர்ச், கடைசி கால சியோன் திருச்சபையில் ஊழியர் கூடுகையில் ஒரு 100க்கு மேலே பாஸ்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க எல்லாட்டையும் கர்த்தர் என்னை பிரசங்க பண்ண வச்சுட்டு இருப்பார். அல்லேலூயா. சாயங்காலம் ஒரு சின்ன விழா, ஆனால் அங்கேயும் பேசுவேன். செவ்வாய்க்கிழமை ஒரு ஆனிவர்சரி, இன்னொரு சபையினுடைய 34 ஆண்டு கொண்டாட்டம். கர்த்தருடைய கிருபை இந்த ஆண்டில் நிறைய இடங்களில் ஆனிவர்சரி கொண்டு போகிறார். புதன்கிழமை இன்னொரு ஆனிவர்சரி பொன்மாரில், அந்த ஆனிவர்சரியிலே இருப்பேன், பேசுவேன். வியாழக்கிழமை இன்னொரு கிராஜுவேஷன், பட்டமளிப்பு விழாவில் பேசுகிறோம். கர்த்தர் இந்த கிருபையை நான் கேட்டிருக்கிறேன். இந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தருகிறார். என் ஆயுசு நாட்களில் கர்த்தர் எனக்கு பலத்தை கேட்குறேன், பலத்தை கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் அப்படி கேட்குறீங்களோ உங்களுக்கு கையை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆயுசு நாட்கள் எல்லாம் ஆண்டவரே பலத்தோடு இருக்கணும் ஆண்டவரே. ஜெபிக்கிறவர்கள் ஜெபிங்க, சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆயுசு நாட்களில் பலத்தோடு இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் இழந்தது எல்லாத்தையும் மீட்டு கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. கேளுங்க, எதெல்லாம் கையை விட்டு போச்சோ, எந்த உறவெல்லாம் கையை விட்டு போச்சோ, எந்த பொருளெல்லாம் கையை விட்டு போச்சோ, எந்த வேலை உன்னை விட்டு போச்சோ, எந்த பிசினஸ் உனக்கு திரும்ப நல்லா உன்னை நிக்க வைக்க நினைச்சியோ, உன் கையை விட்டு போனதோ, அதை கர்த்தர் உனக்காய் தருவாராக. சொல்லுங்க, ஆண்டவரே இதை எல்லாத்தையும் கர்த்தர் எனக்காய் மீட்டு தருகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. முந்தின சீர் எனக்கு இருந்தாய் நலமா இருக்கும் நினைச்சேன் ஆண்டவரே. இல்ல இல்ல, அதை விட பிந்தின சீர் இரட்டிப்பா இருக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சீரின்படியே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த கால ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தனிமை, அழுகை, சோர்வு, அதை பார்த்துட்டு இருக்காத, அதை கடை, அதை என்ன பண்ணுங்க, கடந்து வாங்க. ஏன்னா இந்த காலம் முடிஞ்சு அடுத்த ஒரு காலம் இருக்குது. எந்த காலம் தெரியுமா? அடுத்த ஒரு காலகட்டத்தை கர்த்தர் திருப்தியாக்குற ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், சம்பூர்ணத்தை வைத்திருக்கிறார். அந்த காலில் முதல் ஆராதனையில் நான் மொர்தெகாயை சற்று காண்பித்தேன். சுருக்கமாக ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே சினாப்சிஸ் காமிக்கிறேன். அடுத்த வாரங்கள் ஒருவேளை பேசினால், அற்பமாக எண்ணப்பட்ட இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். மொர்தெகாய் தெரியுமா? யாருன்னு கேட்டுறாதீங்க, பைபிளில் தான் இருக்கிறாரு. எஸ்தரின் புஸ்தகத்தில் எஸ்தர் பேர் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் எனக்கு ஹீரோ அவர் தான். எஸ்தருடைய பேக் போனே அவர் தான், பிரெயினே அவர் தான். இன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய ஒரு பிரெயின் ஒருத்தங்க இருப்பாங்க, மூளையாய் செயல்படுகிற ஒருத்தங்க. இவர் தான் அந்த புஸ்தகத்துடைய ஆசீர்வாதமாக இருந்தார்.
ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் எப்படி அவன் வாழ்க்கையில் திட்டம் வைத்திருந்தார் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். எஸ்தரின் புத்தகத்துடைய 2வது அதிகாரங்களிலே 5ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா சொல்லுதுங்க, அப்பொழுது, அதாவது அவனுடைய இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்குது பாருங்க. 2:5 வாசிக்கிறது. The book of Esther chapter 2 verses 5. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீன் ஆகிய கீசின் குமாரன், சிமியனுடைய மகனாகிய யவீரின் குமாரன் மொர்தகாய். அப்போ ஒரு 3 பேர்கள் அதுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவனை சும்மா ஆண்டவர் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடல. முடிவின் நாட்கள் இவன் பார்க்கிற அதிகாரத்தில் இருந்தான், ஆட்சியில் இருந்தான். இவனுடைய வாழ்க்கை போற்றப்பட்டதா இருந்தது. ஆனால் தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் திட்டத்தை வச்சிட்டாரு. எல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா கர்த்தர் பென்ஜமினை இப்படி ஆசீர்வதிப்பேன் என்று முதலே சொல்லியிருந்தார். பென்ஜமினுடைய தலைமுறைகளிலே வந்த இவரை கர்த்தர் யாரோ ஒரு புது மனுஷன மாதிரி இல்லை. அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனா அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சில காரியங்கள் விரோதமா போயிட்டே இருக்கான். ஆனா இவர் எப்படி இருந்தா தெரியுமா தம்பி? எப்படி தெரியுமா இருந்தாரு? அப்படிப்பட்ட ஒரு பென்ஜமின் குடும்பத்தில் கோத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வேலை செய்தது ஒரு வாட்ச்மேன் வேலை. என்ன வேலை சார்? நீங்கள் நம்ம ஊர்லலாம் வாட்ச்மேன்லாம் ஒரு மாதிரி என்னமோ நினச்சிப்போம். ஆனால் பெரிய வேலை தெரியுமா? காத்துக்கிற வேலை. காவக்காரனாக இருந்தார். அதில் ஒரு ஈகோ பிரச்சனை வந்துருச்சு. அங்கே ஒருத்தர் தான், அவன் பேர் ஆமான். எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆமான் இருப்பான், எதிராளி, பிசாசு. அவன் மேலே வேலை செய்துட்டே இருப்பான். இந்த ஆமான் வந்து என்ன பண்ணுறான்? எழும்பி, என்ன பிரச்சனை? ஈகோ பிரச்சனை. இவர் வரும்போது அவர் எழுந்து நிற்கலையாம். இவர் வரும்போது என்ன பண்ணல? ஏன் நீங்கள் இவ்வளோதான் சிம்பிள் விஷயம். நீ எல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா உங்கள் சுருக்கமாக சொல்லிடுறேன். வீட்டில் வாசிக்க வேணாம், முழு புஸ்தகத்தையும் திருப்பி வாசிங்க. 9 அதிகாரம் தான். ஆனால் இந்த ஈகோ எங்கே கொண்டு வந்துருச்சுன்னா, இந்த ஆமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வேற ஒரு பிரெயின். இவர் தி பிரெயின் பிஹைண்ட் தி கிங். இன்றைக்கி நம்ம ஆட்சியாளர் இருக்கிறாங்க, அவங்க ஃபேஸாக செயல்படுவாங்க, முகமாய் செயல்படுவாங்க. ஆனால் மூளையாக பின்னாடி ஒன்று இருந்து செயல்படுத்தும். பேர்லாம் சொல்ல முடியலனால லைவில் போகுது. நம்ம ஆளுங்க அதை ஒண்டி துண்டாக வெட்டி போட்டுருவாங்க. அதனால் அங்கே போல டீப். அவங்களுக்கே தெரியும், இன்றைக்கி செய்கிற ஆட்சியாளர் எல்லாருக்கும் ஒரு பிரெயின் இருப்பாங்க. காலம் சென்றவர்கள் இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாருக்கும். அது மாதிரி இந்த அகாஸ்வேர் ராஜா, இந்த அரசாட்சி செய்கிற ராஜாவுக்கு பிரெயினாக இருந்தவர் இவர் தான், யாமான். இவர் என்ன பண்ணுவாராம்? ரொம்ப வேடிக்காய். ஒரு இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய முடிவில் ஒரு வசனம் இருக்குது. இவங்க 2 பேரும் ஒரு நாள் ராத்திரியில் 3ஆம் அதிகாரத்தில் வாசினா இவங்க நைட்டில் உட்காருவாங்களாம். சில நேரத்தில் பார்ட்டி மாதிரி உட்காருவாங்க தெரியுமா? இந்த கார்பரேட்டில் வேலை செய்ய தெரிஞ்சிருக்கும். இவனுங்க இந்த வெள்ளிக்கிழமை ஒரு பார்ட்டி போடுவானுங்க, வீக்கெண்டில் ஒரு பார்ட்டி போடுவாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த பாஸு அந்த டீம் லீடர்கிட்ட இல்லை அந்த டீம் மேனேஜர்கிட்ட என்ன நடக்குதுன்னு கேட்டு வாங்கிக்கிறதுக்காக ஒரு பார்ட்டி வைப்பான். அந்த மாதிரி தான் ஆமானை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ இந்த ஆமான் வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்கிறார், உட்காந்து பேசுகிறாரு. பேசும்பொழுது அதில் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இல்லை, ரொம்ப இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற ஒரு காரியத்தில் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ராஜாவும் ஆமானும் குடிக்க உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்தாங்கனாவே அவங்க உட்கார்ந்து 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? பார்ட்டியில் உட்கார்ந்தாவே சூசான் நகரம் கலங்கும். வசனம் என்னதுங்க? அப்ப எவ்வளவு பெரியவன் கரப்டரா இருப்பாரு பாருங்க. இப்படிப்பட்ட ஒருத்தனோடு கூட மொர்தகாய்க்கு ஒரு எதிர்ப்பு உண்டாகி கொண்டே இருக்குது. யாருன்னா a man that was influencing the whole kingdom. ஒரு ராஜ்யத்தையே இவன் என்ன பண்ணுவான்? அசைக்கிறதற்கு ராஜா இல்லை, ஆனா ராஜ்யத்தில் ராஜாவுக்கு இவன் என்ன பண்ணுவான்? ஒரு ஆலோசகரை போல உட்கார்ந்து எப்படியாவது குழப்பத்தை உண்டாகி கொண்டிருக்கிறவன் இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக எழுப்பி கொண்டிருக்கிறான். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை நீ செய்கிற நிறுவனத்தில், நீ செய்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரியத்தில் உனக்கு விரோதமாய் ஒரு ஆமான் எழுப்பி கொண்டே இருந்தால், அது உன் குடும்பமா இருக்கட்டும், உன் உறவுல இருக்கட்டும், கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். என்னோடு இருக்கிறீங்களா? இந்த ஆமானுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட எந்த ஒரு ஆமான் எவ்வளவு மொர்தகாய்க்கு எழுப்பினான். அந்த 3 காரியத்தை தான் உங்களுக்கு மொர்தகாயுடைய வாழ்க்கையில் சொல்றேன். This man had his own principles towards God. கர்த்தருக்கு நேராய் ஒரு தீர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அந்த பக்தி வைராக்கியம் என்னை பற்றி கொண்டது என்று ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தில் நான் வேற எதையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்.
அல்லேலூயா. ஓய்வு நாள் கர்த்தருக்கு. யாருமே ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல. என்ன நான் எனக்கு சர்ச்சுக்கு கூப்பிட்றோமா நினச்சிக்கிறீங்க? எப்படின்னா போங்க. ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. ஆராதனையில் வந்தால் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். இதெல்லாம் பக்திக்குரிய காரியங்கள். சும்மா உட்காந்து போகிறதுக்கு வந்து எதுக்கு வரீங்க? இப்படி தான் அவருடைய வாழ்க்கை. கர்த்தருக்குரிய காரியம், அதெல்லாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். He had his own principles. தன் வாழ்க்கையில் ரெண்டாவது ஒரு குணாதிசயத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். மொர்தெகாய் வாழ்க்கையில் எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தாலும் பொறுமையை கையாண்டான். என்னதுங்க? பொறுமையாக இருக்கிறவன் பூமியே சுதந்திரிப்பான்னு வசனமே சொல்லியா? பொறுமையாக இருந்தா கர்த்தர் எதை செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிடலாம். அப்புறம் அவன் கொஞ்சம் தடுமாறிட்டார். பார்த்தீங்களா? அப்புறம் என்ன பண்ணிட்டாரு? மனைவி வந்து சொன்னாங்களேன்னு கொஞ்சம் தடுமாறி இப்படி ஆகார பக்கம் திரும்பினாரு. ஒரு சந்ததியே உண்டாயிடுச்சு. என்னடா குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நமக்கு படிப்பு, நான் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பொறுமையாக இருந்துட்டு இருந்தா வச்சுக்கல. கர்த்தர் சொன்னார் புறப்பட்டாச்சுமா, ஆறான்லேருந்து புறப்பட்டோமா, இதுவரை கர்த்தர் நடத்திருக்காரு, பரவாயில்லம்மா, கர்த்தர் செய்வார் இருந்தா நல்லா தான். ஆனால் இவர் கொஞ்சம் பொறுமையை விட்டுட்டார். தப்புன்னு ஒரு சந்ததியே மாறிடுச்சு, தசை திரும்பிடுச்சு. இப்போ இவருக்கே குற்றம் ஒன்று, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேனே. கர்த்தர் நல்லவர், விட்டுருங்க. அல்லேலூயா. மொர்தெகாய் பொறுமையை கையாண்டான். அல்லேலூயா. மூன்றாவது, விடாத ஒரு ஜெபம் அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. இந்த 3 காரியங்களை தான் உங்களிடத்தில் திரும்ப சொல்கிறேன். மொர்தெகாயுடைய உயர்வு உனக்கு வேண்டும் என்றால், வருகிற காலம் உனக்கு சம்பூர்ணமாய் மாற வேண்டும் என்றால், கர்த்தருடைய பக்தி வைராக்கியம் உன்னை பற்றி பிடிக்கட்டும். அல்லேலூயா. This man was rejected. இந்த மனுஷனை எல்லாம் புறமச்சாங்க. அவனுக்கு விரோதமாய் தீட்டப்பட்டது, திட்டமே தீட்டப்பட்டது. அவனை மாத்திரம் அவனை சார்ந்த எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய கூட்டம் கூடிக்கொண்டது. அது கர்த்தர் என்ன பண்றாரு? அவனுடைய பொறுமைக்கு ஒரு பதிலை கர்த்தர் நிச்சயமாய் தந்தார். அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரங்களை வீட்டில் வாசிங்க. கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாரு அவனை? அதனால தான் இன்னைக்கு டைட்டிலே என் சர்மனில் தான் வச்சிருந்தேன், ஃப்ரம் ஹியூமிலியேஷன் டு ஆனர். ஆமென். நிராகரிக்கப்பட்டதிலிருந்து ஒருவேளை உன்னை போட்டு இழிவுபடுத்தினிருந்து கர்த்தர் உன்னை கனத்துக்குள்ளே கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதை உனக்காய் நிச்சயமாய் செய்ய வல்லவராக இருக்க. எத்தனை பேர் நோடு கூட இருக்குன்னு சொல்லுவீங்க? கர்த்தர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில் தடைப்படாது, ஆனால் நான் தீவிரமாக இருக்கணும். பக்தி வைராக்கியத்தை ஒரு நாளும் விடக்கூடாது. ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவரே, பக்தி வைராக்கியமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொறுமையை நான் கையாள உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொறுமை இழக்கிறதற்கு பல முறை பல காரியங்களை சத்துரு எழுப்பினாலும் கர்த்தரோடு கூட கர்த்தருடைய தீவிரம் எனக்குள்ளே பற்றி எரிந்த ஆண்டவரே, எனக்கு கர்த்தர் நிர்ணயிக்கிறதை ஓடி முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதை இழக்கிறதுக்கு தான் காம்ப்ரமைஸ் பண்ணணும். இதை விடலாமா, அதை பண்ணலாமா, அதை ஓடலாமா, அங்கே பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இதை மாற்றலாமா. மாற்றினே இருக்காத, அமைதலாக இரு. யாருக்கு பொருந்துமோ பெற்றுக்கொள்ளுங்க. மாற்றணும், இதை மாற்றணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். நாமளே கையிலே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சணும்னு பார்க்குறோம். கர்த்தருக்கு இடம் கொடுக்குறது இல்லை, நடக்கிறதே இல்லை. அப்புறம் உட்காந்து ஒரு நாள் கர்த்தரை குறை சொல்கிறது. உன் திட்டம் நீ பண்ணுறது தான் எதுக்கே அவனுக்கு கர்த்தரு? உன் திட்டத்திலேயே தலையை விட்டு நீயே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு கர்த்தரையும் குறை சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க. சில நேரம் சோதிப்பார் தான். யோபே உட்காந்து என்ன சொல்கிறார்? என்ன சோதிச்ச பின் சுத்த புண்ணா விளங்கிடுவேயா? சோதிக்கிறாரியா அவர்? இப்போ சோதனை விட நான் கடந்து வருவேன், ஏன்னா இதற்கு ஒரு பெரிய பதில் எனக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. யார் என்னோடு கூட இருந்து சொல்லுவீங்க? அல்லேலூயா. இருக்கிற இடங்களுடைய கரங்களை உயர்த்தி நாம ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காலையில் ஆண்டவரே, கடந்து வந்த நாட்கள் ஆண்டவரே, அசாத்தியமாய் சில காரியங்களை கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே, நிராகரிப்போடு கூட சிலதை கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே, ஆனால் கர்த்தர் நியமித்ததை செய்து முடிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். இப்போ இந்த கால ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்ட ஆண்டவரே உட்கார்ந்து இருக்கிற இந்த சூழ்நிலையில நிச்சயமா எங்களுடைய பிரயாசங்களுக்கு பதிலை தருகிற தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு நாள் எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே எடுக்கிற முயற்சிகள் பலன் இல்லாமல் போகாது.